இப்போயே ஓடிஜி இல்லைங்கிறனால அந்த ஓடிஜி வாங்குறதுக்காக ஒரு கடையாக ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. ஒரு கடையிலையுமே ஓடிஜி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஊட்டியில் மார்க்கெட் தான் போகணும்னு சொன்னாங்க ஓடிஜி வாங்க. ரொம்ப நேரமாக அலைஞ்சிட்ருக்கோம், நமக்கு ஓடிஜி கிடைக்க மாட்டேங்க. அப்புறம் நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பொட்டானிக்கல் கார்டன்லேருந்து ஒரு ரோடு வருதுங்க. அது ரோட்டு நடுவுலேயும் ஒரு டீ ஷாப் இருக்குது. அது ப்ரோ வந்து ரெஃபர் பண்ணாரு. உண்மையிலே அங்கே டீ குடிச்சுப்பாரு, சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் டேஸ்ட் பண்ணி எப்படி கைஸ் இங்கே வந்தோம், கடை மூடி இருக்குது. அவங்ககிட்ட கேட்டோம், இன்னும் ஒரு 1 hour ஆகும்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே நம்ம அடுத்து இடத்துக்கு போயிட்டு வந்துடலாங்க. இங்கே 3000 வெரைட்டிஸ் ஆஃப் டீ இருக்காங்க, இப்போ தான் கேள்விப்பட்டேன். சரி வாங்க பார்க்கலாம். நம்ம மட்டும் தான் போயிட்டு இருக்கோம். இல்லை இன்னைக்கு நம்ம கேரன் ஹில் வியூ பாயிண்ட்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து உள்ளே வர்றதுக்கு வந்து அதாவது பெரியவங்களுக்கு வந்து 40 ரூபாயும், சின்ன பசங்களுக்கு 30 ரூபாயும், பைக் பார்க்கிங்க்கு 30 ரூபாயும் வாங்குறாங்க. கார் பார்க்கிங்னா 80 ரூபான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வாங்குறாங்க. இதில் வந்து வாங்க என்னென்ன இருக்குன்னு உள்ளே போய் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. என்னென்ன உயிரினங்கள்லாம் இங்கே இருக்குது, அது என்னென்ன ஏரியாவெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரியல. அப்படி வந்தீங்கன்னா அடுத்து ஒரு 2-3 வியூ பாயிண்ட்டு, அப்புறம் உடன் பிரிட்ஜெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ ஒரு குகை மாதிரி போகுது, இதுக்குள்ளே போயிட்டுருக்கோம். நல்லா இருக்குங்க. அதுமாரி இது கவர்மெண்ட்டோடது. இங்கே பாருங்க, சித்த மாதிரி ஒன்று இருக்குங்க. இப்போ ஃபோன் விழுந்துச்சுன்னா எப்படி எடுக்கிறது? ஃபோன் எடுத்தாங்க, ஃபோனெல்லாம் விழுந்துச்சுன்னா கஷ்டம்தாங்க. அப்படி வெளியே வந்தாச்சு. அவ்வளோதான். இங்கே இருக்கிற ட்ரைப்ஸ் பற்றியெல்லாம் இங்கே போட்டிருக்கு டீட்டெயில்ஸ். ஆனால் அந்த இவங்க இருப்பாங்கல்ல, பேர் எனக்கு இங்கே ஒன்று இருக்காங்க, தோடாஸ். ட்ரைப்ஸோட பிக்ஸு, அப்புறம் என்னென்ன ட்ரைப்ஸ்லாம் இங்கே இருக்காங்க அப்படின்றத காட்டியிருக்காங்க மேலே. உல்லாஸ், அப்புறம் அவங்க எப்படி இருக்காங்க, அப்புறம் குரும்பாஸ் அவங்க எப்படி இருக்காங்க, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு கோட்டன் ஐக்கன்ஸ். ஒரு பழங்குடியினர் அவங்க எல்லாரும் பாயிண்ட்ஸ், அண்ட் தென் அவங்க எப்படி இருக்காங்க, கோட்டாஸ் ட்ரிப்ஸ். இது வந்து தோடாஸ். இங்கே பாரு, இங்கே போட்டிருக்காங்க 700 மீட்டர்ஸில் ஒரு வாட்ச் டவர் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குது. இதெல்லாம் இங்கே இருக்குங்க. வீடியோ ஷூட்லாம் பண்ண வந்தீங்கன்னா இங்கே சூப்பரான ப்ரைஸுங்க. கம்மியான ப்ரைஸில் நல்லா வீடியோ ஷூட்டு, ஃபோட்டோ ஷூட்டு இதெல்லாம் பண்ணிட்டு போயிடலாங்க. ஹேங்கிங் பிரிட்ஜு அதில் உடஞ்சி தொங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. ஹேங்கிங் பிரிட்ஜ் போகலாம். இல்லை இப்படி கூடிய அந்த ஸ்டெப்ஸில் வந்து அப்படி வரணும். நம்ம இதில் ஃபஸ்ட் போயிட்டு அந்த வாட்ச் டவர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வரலாம். புரியுன்றியா? நான் அடுத்த ஒரு 600 மீட்டர்ஸ் இங்கே போர்டு வச்சுருக்காங்க. அங்கங்கே சின்ன சின்ன போர்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் இது ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா. நம்ம டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே வர முடியும். இங்கே பர்சன்ஸே லிமிட்டடாக தான் வராங்க. நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியாதுன்னு நினைக்கிறேன்.
இங்கே நாங்கள் வந்து பார்த்தது ஒரு 10 பேர் கூட இல்லைங்க, ஒரு 5-6 பேர் தான் இருக்காங்க. ஆனால் வேவெல்லாம் சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க அந்த வாட்ச் டவருக்கு போகிறதுக்கு. போய் பாருங்கன்னு சொன்னாங்க. இந்த வேலை ஒரு வாட்ச் டவர் இருக்குண்டு, வாட்ச் டவர் போயிட்டுருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா இது ஊட்டிலேருந்து ஒரு 4 to 5 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ளே தாங்க இருக்குது. இங்கே மேக்ஸிமம் இருக்கிற மரம் பார்த்திங்கன்னா சிப்ரஸ் மரம். இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில், அதாவது 1860 வந்து பிரிட்டிஷ் காலத்தில் வைக்கப்பட்டதில் சில மரங்கள் வந்து இங்கே இருக்கிறதா பேசுகிறாங்க. நீலகிரியிலேயே ஓல்டஸ்ட் சிப்ரஸ் மரங்கள் வந்து இந்த ஏரியாவில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிப்பாரு, இதுதாங்க அந்த சிப்ரஸ் மரம். இங்கே மேக்ஸிமம் அந்த மரம் தான் இருக்குது. எல்லோரும் பாருங்கள், ஹைட்டாக இருக்குங்க அந்த மரம். அதனால தான் ஒரு வேளை சில்லுன்னு இருக்கோம். நம்ம ரொம்ப ஹைட்டாக மறைச்சிட்ருக்கு பாருங்கள், வியூவை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது கைஸ். இங்கே 2 வே பிரியுதுங்க. ஒரு வே வந்து அடைச்சி வச்சுருக்காங்க, அதில் போகக்கூடாது. அப்புறம் இந்த இதிலெல்லாம் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஒரு அழகாக இருக்குது சின்னதாக. இந்த வேலை போகக்கூடாது, இந்த வே வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. நம்ம இந்த வேலை தான் போகணும். ஏன்னா நம்ம பசங்களாம் வந்தாங்கன்னா ஃபன் பண்ணுறோன்னு அந்த வேலை தான் போயிட்டுருப்பாங்க. வீடியோ எடுத்துகிட்டு வரேன், அதை எடுத்துகிட்டு வரேன்ட்டு. ஆனால் நீங்கள் இந்த வே ட்ரை பண்ணுங்கள். இன்னும் ஒரு 400 மீட்டர்ஸ் போகணுங்க. இந்த இடம் மட்டும் ஃபுல்லாக மரமாகவும் சில்லுன்னு இருக்குது. மரம் இருக்குல்லையா என்னன்னு தெரில. அது மாதிரி ஒரு குப்பை கூட பார்க்க முடியல. நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள். நம்ம ரொம்ப தூரம் நடந்து வந்துகிட்டே இருக்கோம், ஆனால் இடம் மட்டும் வர மாட்டேங்குங்க. இன்னும் ஒரு 200 மீட்டர் போடும். இங்கேயும் 2 வே இருக்குது. அந்த நோ என்ட்ரியில் போகக்கூடாது, அந்த கரெக்டான இந்த வேலை தான் போகணும். சரிங்களா? ஜீன்ஸ் படத்தில் ஒரு பாட்டு வரும், எனக்கான்னு சொல்லி. அந்த பாட்டில் சிப்ரஸ் மரங்களில் தாவும் பறவை என்னிடம் சொன்னது ஐ லவ் யூன்னு ஒரு லிரிக்ஸ் வரும். அதை பார்த்தோன்னே இந்த மரம் ஞாபகம் தான் வருது. இந்த மரம் சிப்ரஸ். ஓ, இங்கே பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ ஓல்டஸ்ட் மரமாக இருக்கணும், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். பார்த்தாலே தெரியும். இங்கே தாங்க ஒரு வாட்ச் டவர் இருக்குது. முக்காடியில் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கும், அந்த மேலே ஒன்று ஒரு வாட்ச் டவர் இருக்குது கைஸ். அந்த வாட்ச் டவர் அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் இல்லை. நம்ம அங்கே ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தோம்ல, அந்த வியூ பாயிண்ட்டு பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. இங்கே பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது பாருங்க. இதே சிட்டியை நம்ம கொஞ்சம் ஹைட்லேருந்து பார்க்க போகிறோம். நம்ம வாய்ஸ் என் அட்டகாசம் தாங்க முடியலைங்க. எங்கே பார்த்தாலும் கிறுக்கி கீச்சி. இங்கே பாருங்க என்னென்னலாம் எழுதி வச்சுருக்காங்க பாருங்க. நம்ம வாய்ஸ் தான். இங்கேருந்து பார்த்தா மேக்ஸிமம் பாதி ஊட்டி தெரியுது. டே இந்த எலும்பு கூட தெரியாத போல. என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு இடம் விடலைங்க, எல்லா இடத்துலையும் கிறுக்கி வச்சிருக்காங்க.
ரொம்ப மோசம் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம கைஸ். பாதுகாப்பு எடுத்துக்காதீங்க, இதெல்லாம் இப்படிலாம் பண்ணாதீங்க. அதேமாதிரி நிறைய குப்பை போட்டு வச்சுருக்காங்க இந்த இடத்துல. அங்கங்கே பிளாஸ்டிக் பேக்கெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இப்படிலாம் பண்ணாதீங்க. அவங்க கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இடத்த. பாருங்க, ஒரு அழகான இடத்துல இப்படிலாம் பண்ணி வைக்கலாமா? நான் போகும்போதே சொன்னாலங்க, இங்கே பாருங்கள், ஏன் தான் இப்படி குப்பை போடுறாங்கன்னு தெரில. இதனால் என்ன ஆகணும் உங்களுக்கே தெரியும். ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தான் தெரில. இதுக்காக ப்ராப்பராக அவங்களே டஸ்ட்பின் வச்சுருக்காங்க அங்கே. அதுலேயே நீங்கள் போய் டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஏன் இப்படி பண்ணுறீங்க? இப்படிலாம் பண்ணாதீங்க இனிமேல். அவ்வளோதாங்க. அந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு திரும்ப நடந்து வந்துட்டுருக்கோம். பார்த்தீங்களா காலைல கிளைமேட் எப்படி இருந்துச்சு, இப்போ கிளைமேட் எப்படி இருக்குங்க? காலை வெயில் பொழந்துட்டு இருந்துச்சு, இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக சேஞ்ச் ஆகி மழை பெஞ்சிட்ருக்குங்க. தூரல் விழுந்துட்டுருக்குங்க. அடுத்து அப்படியே உடன் ஹேங்கிங் பிரிட்ஜ் போயிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. இதுதாங்க உடன் ஹேங்கிங் பிரிட்ஜு. இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல மட்டும் உடஞ்சிருக்கு, அதனால தான் காட்டுறேன் பாரு. இந்த இடத்துல உடஞ்சி தொங்கிட்டு இருக்கு, அதனால தான் இந்த இடத்த க்ளோஸ் பண்ணிட்டு அது வரையே விட்றாங்கங்க. வாங்க அங்கே போய் காட்டுறேன். சமத்தியாக மழை பெய்யுதுங்க. இதுதான் அந்த ஹேங்கிங் பிரிட்ஜு. நல்லா இருக்குங்க. ப்ரோ முன்னாடி போயிட்டு இருக்காரு பாருங்க. சரியா மழை விழுந்துட்டு இருக்குங்க. ஐயோ சில்லுன்னு இருக்கு. பாருங்க எப்படி குதிக்குதுண்டு. மரத்துக்கு நடுவில் கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கே தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு அந்த பக்கம் போகக்கூடாது. நல்லா இருக்கு உண்மையிலே இந்த ஹேங்கிங் பிரிட்ஜு. ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேஸ்ட் ஆகிற உடன் பீஸ் எல்லாம் வச்சு நல்லா பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இதுதான் அந்த ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு வர ரூட்டு. நாங்கள் கூடி வந்துட்டு அங்கிட்டு போயிட்டு வந்ததுனால, வாட்ச் டவர் போயிட்டு வந்ததுனால இதுதான் அதுக்கான வே. இது சரி, நோ என்ட்ரி போட்டுருப்பாங்க. இதில் போகக்கூடாது, இதில் தான் போகணும். சரியாக மழை பெய்யுது. நம்ம மரத்துக்குள்ளே இருக்கனால தெரில. அங்கனால எவ்வளோ மழை பெஞ்சிட்டு இருப்பாருங்க. சரியாக மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் மழை பெஞ்சிட்டு இருக்கு. எங்கேயும் போக முடியாமல் ஒரே இடத்துல உட்காந்துருக்கோம். நான் இன்னும் ஒரு 2-3 பிளேஸ் போகலான் இருந்தோம். போக முடியுமா தெரில. மழை நின்னா கண்டிப்பாக போகிறோங்க. இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இல்லாட்டி போக முடியலாட்டி பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு. மழை வேறு நிற்காமல் பெஞ்சிட்ருக்கு. சரியாக போயிருங்க. நாங்கள் வீட்டுக்கு போகிறதே எப்படின்னு தெரில. பார்க்கலாம். அப்படி இதுக்குள்ளே ஒரு டீ ஷாப் இருக்குது. இதெல்லாம் டீ குடிக்காத சொன்னாங்க. அதனால் டீ குடிக்க டீ சொல்லியிருக்கு. மழை பெய்யுது. இந்த அந்த பக்கம்லாம் போகல. மழை நின்றதுக்கப்புறம் வேணால் போய் காட்டுறோம். இருங்க. இதுக்கு ஏன் கேரவின் பேர் வந்துச்சுன்னா, இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கற்களால் கட்டப்பட்டதுனால இதுக்கு வந்து கேரவின் பேர் வந்துச்சாங்க. இது வந்து ஒரு நினைவிடம். கேரவின் அதாவது பிரிட்டிஷால் கட்டப்பட்ட ஒரு நினைவிடம், மெமோரியல்னு சொல்கிறாங்க. ரிசர்வ் ஃபாரஸ்ட் இது. நல்லா இருக்குங்க. பார்க்கு மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. மறக்காமல் அந்த இடத்துல வந்து விசிட் பண்ணி பாருங்கள். சரியான மழை பெஞ்சு இப்போ தான் நின்றுருக்கு. இன்னும் தூரல் விழுந்துட்டு தான் இருக்குது. அப்படியே நனைஞ்சிட்டே கீழே எடுத்துகிட்ருக்கேன். சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் கேரளின் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாவை. அவ்வளோதாங்க. இதோட எண்ட் ஆகுது. இங்கெல்லாம் நிறையா செடி மரம்லாம் போட்டு வச்சுருக்காங்க.
ஃப்ரெண்டாக நடந்து வர பாருங்க. ப்ரோ அவ்வளோதான் கைஸ், கிளம்பியாச்சு. மழை கொஞ்சம் வெளிச்ச மாதிரி இருக்குது, லைட்டாக தூரல் வந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் பைக் எடுத்துகிட்டு கிளம்பலாம், அடுத்த இடத்த பார்க்க போகணும்ல. அவ்வளோதான் கைஸ், கிளம்பியாச்சு. ஜர்க்கின்லாம் போட்டு சரியாக மழை பெஞ்சிட்ருக்கு. அவ்வளோதான், மழை அப்படியே ஹெல்மெட்டை போட்டு கிளம்பிட வேண்டியதான். இதுதான் கைஸ் அதோட என்ட்ரி பாயிண்ட்டு கார். ஆனால் இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா, டிக்கெட் எடுத்து தான் போகணும். சூப்பராக இருக்குங்க. இது இந்த ரோடு மேலேயே இருக்கும், ரோட்டில் அப்படியே மெயின்லேயே இருக்கும். இதில் உள்ளே போனீங்கன்னா பக்கத்தில் தான் 100 மீட்டர் தான் இருக்கும்.